ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, விசேஷம் கிடையாது, ஒரு என்னோடய கருத்தை சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய இடத்துல வந்து நிகழ்ச்சி போயிட்டுருக்கேன். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் நிகழ்ச்சி இல்லாமல். இன்றைக்கி அப்பா அம்மா ஆசீர்வாதம், கடவுள் ஆசீர்வாதம், கலைத்தாயோட ஆசீர்வாதம், என் மனைவி பிள்ளைங்களோட சப்போர்ட்டு, எனக்கு வேலை கொடுக்குற அனைத்து நல்ல உள்ளவங்களோட சப்போர்ட்டு எல்லாம் தான் இது காரணம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லாருக்குமே நான் போகிற இடத்துலாம் ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அதை சொல்லி காட்ட விரும்பலை. நூற்றுக்கும் மேற்பட்ட நடன கலைஞர்களாகட்டும், நகல் கலைஞர்களாக இருக்கட்டும், வெரைட்டி டான்ஸஸாக இருக்கட்டும், ஆடியோ லைட்டிங், வேன் முதற்கொண்டு எல்லாமே நான் சொல்லி விட்ருக்கேன். இருந்தாலும் நம்ம கூட இருக்கவங்களே வந்து நம்மளை தப்பாக நினச்சிக்கிறாங்க. இவங்க மட்டும் எல்லா இடத்துக்கும் நிகழ்ச்சிக்கு போகிறான், நம்மளுக்கு சொல்ல மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது என்னோடய சொந்த நிகழ்ச்சியாக இருந்தால் நான் எல்லாரையும் கூப்பிட்டு போய் சம்பளம் தரலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பேமெண்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து இவ்வளோன்னு டிமாண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு போதும், எனக்கு இது போதும். ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும், ஒரு இடத்துல கூட இருக்கும், ஒரு இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு இடத்துல பேமெண்ட்டு கூட வராது. எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதால கடவுள் எனக்கு வந்து எப்பயுமே வேலை இல்லாமல் வைக்கல, கொடுத்துட்ருக்காரு. மற்றவங்க நமக்கு தொழில் சார்ந்தவங்க எனக்கு சொல்லலை, நான் வந்து அவனுக்கு சொல்லியிருக்கேன்ற. எனக்கு வந்து கடவுள் ரூபத்தில் எனக்கு வேலை கொடுக்குறவங்க எல்லாருமே எனக்கு கடவுள் தான். அதனால் நான் இன்றைக்கும் எல்லாருக்கும் ஒருத்தங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால் வேலை வரலன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. கடவுள் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, அதான் உண்மை. அதனால் கடவுள் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. எனக்கு நான் வேலை இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி விட்ருக்கேன். அது என்கிட்ட வந்து என்னென்னா, இந்த பொறாமை, அந்த கெட்ட எண்ணங்கள் அதெல்லாம் எப்பயுமே எனக்கு கிடையாது. நான் நல்லதே நினைப்பேன், நல்லதே நடக்கும். உண்மையிலே நம்ம வந்து எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்ம நல்லதே நினச்சோன்னா நம்மளுக்கு நல்லதே நடக்கும். அதனால் யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம். நம்ம வேலையை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எனிவே, எல்லாருக்கும் லவ் யூ. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.